எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆச்சி. வாங்க இன்றைக்கி ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு 4 பசங்க இருந்திருக்காங்க. 2 பையன் 2 பொண்ணு இருந்திருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு பையன், அந்த பையன் பொண்ணு இவங்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளர்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்க பையன்களுக்கெலாம் இப்போ விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்குறாங்க, நம்மளை மாதிரி தான் கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க நிறைய பேரோட அப்பா, ஆனால் அவங்களாம் ரொம்ப வசதியாக இருக்காங்கப்பா, நீங்கள் ஏன் இப்படியே இருக்கீங்க, நம்ம ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க பசங்க, கொஞ்சம் விவரம் தெரிய. அப்போ அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு, ஒரு 2 வருஷத்தில் ரிட்டையர்டும் ஆகிடுவார். அப்போ இல்லைப்பா, எனக்கு சம்பளம் மட்டும்தான் வாங்க தெரியும், வேறு எதுவும் தவறான முறையில் நான் எந்த இதுவும் நான் யார்கிட்டையுமே எதுவுமே வாங்கினது கிடையாது, அதனால தான் நம்ம இந்த மாதிரி இருக்கோம், என் சம்பளத்தில் இந்த வாழ்க்கை முறையை தான் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இவங்கெல்லாம் ரொம்ப நக்கலாக, இவர் இப்படியே என்னத்தையாவது ஒன்று பேசிக்கிட்டு உளறிக்கிட்டு இருப்பார், இதெல்லாம் வாழ்க்கைக்கு ஒத்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு அவ்வளோ தூரம் அவர் பேச்சுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாலோ இல்லை ஏதாவது ஒன்று சொல்ல ஆரம்பித்தாலோ, என்னது 9 இவரை மாதிரியே நம்மளையும் இருக்க சொல்லுவார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சில நேரம் ரொம்ப எடுத்தெறிஞ்சு அந்த மாதிரிலாம் பேசியிருந்துருக்காங்க. அப்போலாம் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். ஆனால் அவர் அவரோட குணத்தையும் அவரோட அந்த நேர்மைத்தன்மையும் எப்பயுமே யாருக்காகவும் மாற்றிக்கிட்டதே கிடையாது. அப்போ அந்த ஃபஸ்ட்டு பையன் காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. இன்டர்வியூ எடுத்தவர் அந்த கம்பெனியோட சிஇஓ. அவர் அவங்களோட ரெஸ்யூமேல அவங்க அப்பாவோட பேர் பார்த்துட்டு அவர் வேலை பார்த்துருக்கிற பேங்க்கோட பேர் சொல்லி அவரோட பையனா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்போ இவனும் ரொம்ப ஒரு மாதிரி இலக்காரமாக சொல்லி பார்த்துட்டு, ஐயோ இவருக்கு அப்பாவை வேறு தெரியுமா போச்சு, இன்றைக்கி நமக்கு வேலை கிடச்ச மாதிரி தான், அவரை மாதிரி நம்மளையும் நினச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்க என்னோட அப்பா தான் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் ரொம்பவே சந்தோஷங்க. அவரை நான் நிறைய தடவை பார்த்து நான் பர்சனலாக அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வாய்ப்பே கிடைச்சதே இல்லை. எனக்கு நான் ரொம்ப இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் எத்தனையோ பேங்க் எத்தனையோ இதில் ஏறி இறங்கியிருக்கேன். பட் என்னோட இந்த விஷயத்தை என்னோட இந்த கம்பெனிக்கான லோனை கொடுக்கறதுக்கோ இல்லை என்னோடய பிளானுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கோ யாருமே ரெடியாக இல்லை. ஆனால் உங்கள் அப்பா தான் நான் நல்லா வருவேன், என்னோடய பிளான் ரொம்ப நேர்மையாக இருக்குது, நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அப்பா தான் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி என்னோடய வேலையை முடிச்சு கொடுத்தாரு. அவர் பண்ணுற வேலையை வேறு யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயி பார்த்துருந்தாங்க அப்படின்னா பல லட்சங்கள் லஞ்சமாகவே கேட்டிருப்பாங்க. என்னால் அதை கொடுக்க அன்னைக்கு நிலைமைக்கு என்னால் அதை கொடுக்க முடிஞ்சிருக்காது. இப்போ நான் இந்த நிலைமையில கண்டிப்பாக இருந்திருக்கவே முடியாது. எல்லாத்துக்குமே உங்கள் அப்பா தான் காரணம். ஒரு முன்னேற்றம் என்னோடய வாழ்க்கையில் நடக்கிறப்பையும் நான் எப்படி எங்கள் அப்பா அம்மா இல்லை எனக்கு என்னோட பெரியவங்களை நான் நினைக்கிறேனோ, கடவுளை நினைக்கிறேனோ, அதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பாவையும் நான் நினைக்க மறந்ததே கிடையாது. ஸோ அவரோட பையன் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குணமும் அவரோட குணம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்னோட கம்பெனியில் வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப கிடைச்ச பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் அந்த பையனுக்கு தெரியுது, நம்ம அப்பா இவ்வளோ வருஷமாக என்ன விஷயத்தை நமக்காக சேர்த்து வச்சுருந்துருக்காரு, என்ன நமக்கு அவர் புரிய வைக்க ட்ரை பண்ணியிருந்திருக்காருங்கிறது. ஸோ இந்த கதை நமக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கதை போமா வித் ஆச்சி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.